வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு 7.1 டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இது ஒரு 5.1 கான்செப்ட் தான். ஆனால் ஒரு 7.1 நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இந்த டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் அரியலூர்லேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. இந்த ஆம்போட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் கண்ட்ரோல் மட்டும் சென்ட்ரலில் இருக்க மாதிரி ஒரு பிராண்டட் லுக் இருக்க மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் டிசைனிங் இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இது ESP போர்ட்டு. இதை நீங்கள் MP3 சாங்ஸு இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வால்யூம் என்கோடர், இது மெயின் ஆன் ஆஃப் சுவிட்சு. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஃபஸ்ட்டு இது VU சுவிட்சுன்னு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா கஸ்டமர் வந்து VU மீட்டருக்காக தனியாக ஒரு சுவிட்ச் கேட்டிருந்தாங்க ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அதுக்காக இந்த சுவிட்ச் கொடுத்துருக்கேன். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா VU மீட்டர் ஆன் ஆகும், திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா VU மீட்டர் ஆஃப் ஆயிரும். அதேமாதிரி ஸ்பீக்கர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, இது சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு, இது சரவுண்டு பேக் லெஃப்ட் ரைட்டு. இந்த மாதிரி ஒரு 6 ஸ்பீக்கர் இதில் கொடுத்துக்கலாம். இதில் நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன்னா, இந்த சரவுண்டு லெஃப்ட்டு சரவுண்டு பேக் லெஃப்ட்டு ரெண்டும் ஒரே லைனாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதில் 2 வழியாக யூஸ் பண்ணுற மாதிரி நான் டிசைனிங் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, நீங்கள் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு நீங்கள் வீடு வந்து நீளமாக இருந்துச்சுன்னா ஒரு சென்டரில் கொடுத்துக்குங்க. இது சரவுண்டு பேக் லெஃப்ட் ரைட்டை பேக் சைடு லாஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு சரவுண்டை பொறுத்தளவுக்கு தனித்தனி ட்ராக்காக பிரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த சரவுண்டு ரைட்டு சரவுண்டு பேக் ரைட் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையுமே நீங்கள் உங்கள் ஹால் நீளமாக இருந்துச்சுன்னா சென்டரில் கொடுத்துங்க. பேக் சைடு லாஸ்ட்டில் வந்து சரவுண்ட் லெஃப்ட்டையும் சரவுண்டு பேக் லெஃப்ட்டையும் பேக் சைடு லாஸ்ட்டில் கொடுத்துங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரைட்டும் லெஃப்ட்டுங்கிறது தனி ட்ராக்காக பிரியும். அதாவது நீங்கள் ஒரு 5.1 டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் அல்லது ப்ரொலாஜிக் 2 ஃபங்க்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து தனியாக பிரிகிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு கரெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் இதில் கொடுத்த மாதிரியே கொடுத்துக்குங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பனானா ஜாக்கெட்டை பொறுத்தவரைக்கும் இது வந்து சப்பு பொருக்காக கொடுத்துருக்கேன். இது வந்து சென்ட்ரு ஸ்பீக்கர், இது வந்து டிவிக்கு முன்னாடி வைக்கிற ஸ்பீக்கருக்காக இது சென்ட்ரு ஸ்பீக்கர் இங்கே லைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஆக்ஸ் இன்புட்டு 2 இன்புட் இருக்குது. இது டிவிடி டிடிஹெச்ங்கிறது 2 ஆக்ஸ் ஸ்டீரியோ இன்புட் கொடுத்துக்கலாம். டிஜிட்டல் இன்புட்டை பொறுத்தளவுக்கு ஆப்டிக்கல், கோஆக்சல், HDMI ஏஆர்சி இன்புட்டு இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் டிசைனிங் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு எல்லாமே கோல்டு புஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7.1க்கு 8 சேனல் வரும். அதுக்கு இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா 4191 மொத்தம் 3 ஐசி போட்டிருக்கேன். இதில் 3மே ஸ்டீரியோ யூஸ் பண்ணி இது வந்து சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு, அதே மாதிரி இந்த ஐசி வந்து சரவுண்ட் பேக் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்கேன். இந்த சென்டரில் இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து 4191. இதை ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் நான் டீடெக் யூஸ் பண்ணியிருக்கேன், சானியோ ஐசி. அதே மாதிரி சென்டருக்கு 2 மாஸ்பெட் போட்ட மேக்ஸிமம் ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபரை பொறுத்தளவுக்கு மகாராஜா 4 பெட்டு 3 யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு 24/024 10 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு 10,000 MFT ரியல் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு 8 சேனல் அல்ட்ரா டிஜிட்டல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்டை பொறுத்தளவுக்கு FT004D எக்ஸோ பேஸ் மாடலு ரிமோட் கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபேன் வந்து 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேன் வந்து இந்த சப்வூஃபருக்கு உள்ளே இன்னும் அடிக்கிற மாதிரியும், இன்னொரு ஃபேனு ஏர் வந்து வெளியே தள்ளுற மாதிரியும் 2 ஃபேனு கொடுத்து அதை வந்து இந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கேன். மற்றபடி டிஜிட்டல் இன்புட்டை பொறுத்தளவுக்கு FT003 லேட்டஸ்ட்டு டிஎஸ்பி மினி டிகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இதில் ஹம்மிங் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஆடியோ ரிசல்ட்டு அருமையாக வந்திருக்கு. இந்த ஆம்பிளிஃபையரில் நான் எப்படி வயரிங் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 24/024 வைண்டிங்கிலேருந்து ஒரு டியூல் பவர் சப்ளை ஆக்கி இந்த மொத்தம் 8 சேனலுக்குமே அந்த பவர் சப்ளையை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா 12/012 ஒரு டேப்பிங் வரும். அது வந்து ஒரு 2 டயோடு ஒரு கெப்பாசிட்டி போட்டு ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த ரிமோட் கிட்டுக்கும் இந்த மினி டிகோடருக்கும் யூஸ் பண்ணியாச்சு. அது இல்லாமல் 012 ஒரு டேப்பிங் எடுத்து அதில் ஒரு 2 டயோடு ஒரு கெப்பாசிட்டி போட்டு அது ஒரு டிசி ஆக்கி இந்த பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி ஒன்லி இந்த ஃபேன் கண்ட்ரோலர் மட்டும் கொடுத்துருக்கேன். மற்றபடி VU மீட்ரு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கிட்டு 12 வோல்ட் இன்புட்லேருந்தே எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம ரிமோட்டில் மீட் பண்ணால்
இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சேர்ந்து கட் ஆஃப் போகிற மாதிரி தான் இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து எக்ஸோ பேஸ் மாடலுக்கு நல்லா சூட்டபுளாக இருக்குது. இப்போ இதில் ஸ்பீக்கர் லைன் எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம் நண்பர்களே. இப்போ ஸ்பீக்கர் லைன்லாம் கொடுத்துட்டு திரும்ப வரேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பின்னாடி HDMI ARC வயர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். Welcome to IMAX, the world's most immersive movie experience. Powered by a combination of the most advanced technology, we'll take you from the edge of your seat to the edge of reality. Enjoy crystal clear images and colors such a sound that will surround you from here, here, and here. We can take you from a pin drop to the thunder of the jet engine. So sit back and get ready to enjoy an unparalleled movie experience. You saw back there? That was a little big. Oh my god! Oh my god! BTS அப்படியே ஹெலிகாப்டர் ரவுண்ட் அடிக்குது அப்படியே. BTS அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.